அடுத்து ராஜ்மோகன் அண்ணன் ஏதோ சொல்றாப்புல, பீஸ் இஸ் எ அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸா? யார் இது எழுதுனது? என்ன வரமாட்டேங்குது? அப்ப நம்மளே ஒன்று அடிச்சு விடுவோமா? சைலண்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் டிபிகே. இது யார் எழுதுனேன்னு கேட்காதீங்க, நான் தான். எஸ்கேப் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் தலைவர். இதுவும் நான் தான் எழுதுனேன். அப்புறம் அப்ஸ்கண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரூட் ஃபார் அனில்ஸ். இதுவும் நான் தான். மார்பிங் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டூல் ஃபார் தற்குறி அனில்ஸ். இதுவும் நான் தான் எழுதுனேன். நம்ம அடிச்சு விடுவான். இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல, பெரிய அரசியல்வாதி அப்படின்னு நினைச்சிருவாங்கல்ல, அதனால நம்மளா ஏதாவது அடிச்சு விடுவோம். அந்த சிடிஆர் ஏதோ சொல்றாப்புல, கரூருக்குள்ள கொடி கட்டின கார் போனாலே அடிக்கிறாங்களாமா. யார் அடிக்கிறா? போலீஸா? குண்டர்களா? ஏதாவது வீடியோ வச்சிருக்கீங்களா? கேட்டுருவோண்ணே, வீடியோ வச்சிருக்கீங்களா? எப்படி அந்த மோதவண்டெல்லாம் பெரிய கருப்பு கலர்ல கார் வச்சிருக்காரு, கண்டிப்பா ஃப்ரண்ட் கேமரா இருக்குமே. போனாரா அவரு? இல்ல உங்க கார்லயும் இருக்குமே, போயிருக்கணும். கண்டிப்பா வீடியோ அவுத்து விடுங்கண்ணா. நீங்க அண்ணா, நீங்க வெளியே விட வேண்டிய வீடியோ நிறைய இருக்குண்ணே. இப்போ உங்களை கரூருக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒன்னு செல்போன்லயே வீடியோ எடுக்கணும்னா நீங்க எடுத்து அடுத்து வெளியிடுங்கண்ணே. நம்ம பார்த்து பண்ண தலைமையில இருந்து வெளியிட விடுங்கண்ணே. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காருக்குள்ள ஏதோ ஆளுங்களா இருந்தாங்க, அந்த கேரவன்ல இருந்தாங்கன்றாங்கண்ணே. நீங்க நினைச்சா ஒரு எல்இடி டிவில டைமிங்கோட எல்லாத்தையும் வெளியிடுங்கண்ணே. கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும் போது எங்களை எந்த டிஎஸ்பியும் தடுக்கவே இல்லை, இங்க பாருங்க மக்களே அப்படின்னு அறிவிங்கண்ணே. ஏன்னா நமக்கு மேல மட்டும் 63 ட்ரோனு, 63 ஷாட்டு நீங்க காட்டுங்கண்ணே. அது மட்டும் இல்ல, கேரவனுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேரவன் யூனிட் ஒண்ணு போச்சே, அதுல ஒரு கேமரா இருந்துச்சு, அந்த விஷுவலையும் காட்டுங்கண்ணே. அது இல்லாம சிசிடிவி பஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள 3 சிசிடிவி வெளியிடுக்கண்ணே. அப்போதானே நம்ம எல்லாரும் வாயை அடைக்க முடியும். வெளியிடுவீங்க? வெளியிட்டா அசிங்கமாயிருமே, வெளியிடக்கூடாதுல்ல, வெளியிட முடியாதுல்ல, அதை மட்டும் செய்ய முடியாது.